டேய், லோன் வாங்குறதுக்கு மேனேஜரை பார்க்க சொன்னா கண்டுக்காம இருக்கா? பா தேவையில்லாம திட்டாதப்பா. நீ வாங்குற லோனுக்கு எவ்வளவு வட்டி கட்டுவ? என்ன ஒரு 12% கட்டணும்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்ற திட்டத்துல போய் லோன் வாங்கினா 6.5% வரைக்கும் வட்டி கம்மியா தராங்க. டேய், எவனோ சொல்றத கேட்டு இங்க வந்து உளறிட்டு இருக்காத. அப்படியே நானும் இந்த அளவுக்கு யாரா வட்டி குறைப்பா? அப்பா யாரெல்லாம் சொல்லப்பா, மேனேஜரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். இப்போ நார்மலாக கவர்மெண்ட் திட்டத்தில் நம்மளாம் வீடு கட்டுறோம்ல, அந்த மாதிரி வீடு கட்ட முடியாதவங்களாம் பேங்க்ல ஒரு லோன் போட்டு வீடு கட்டுவாங்களா, அந்த மாதிரி லோன் போடுறவங்களுக்கும் வட்டியை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீ சொல்ற மாதிரி பண்ணா நிறைய காசு மிச்சமாகும் போலயே. ஆமாப்பா, இந்த மாதிரி 6.5% வட்டி கம்மியாக வரனால லட்சக்கணக்கில் நம்ம காசு மிச்சம் பண்ணுறோம். லட்சக்கணக்கில் மிச்சமாகுதா? அப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்ணி விட்டுறலாம்ல? அப்பா ஜென்ரலாக நம்ம ஹவுஸ் லோன் வாங்க போகிறோம்ல, அந்த மாதிரி ஹவுஸ் லோன் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்காமே, இதுக்கும் அப்ளை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொன்னோம்னா அவங்க அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் கொடுக்கணும். அது என்னன்னா இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு முக்கியமாக குடும்பத்தோட மொத்த இன்கம் அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் இந்த குடும்பத்தோட இன்கம் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா இதை வச்சு தான் நமக்கு எவ்வளோ மானியம் தர போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. குடும்பத்துக்கு ஏகடா வருமானம் சென்றதுல என் ஒருத்தனை கொடுத்தா போதும், அதான் நீ வீட்டில் தண்டமாவே இருக்கியே. பா நான் வேலைக்கு போகாதனால உனக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா? வேலைக்கு போகாதனால லாபமா? ஆமாம், இதே நான் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துருந்தா இந்த மாதிரி லோன் வாங்க போகும்போதெல்லாம் அதுக்கு ஒரு நிறைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபார்ம் 16 ஒன்று சொல்கிறாங்க, அதில் சைன் வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கப்புறமேட்டுக்கு 3 மாதத்துக்கு சேலரி ஸ்லிப் கொடுக்கணுமா, அப்புறம் 3 மாதத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டணுமா. இதே நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி, அதாவது சொந்த தொழில் பண்ணுறவனா இருந்தால் 6 மாதத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டணுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி கட்டுறேன்ல அந்த ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணணுமா. இப்போ இதெல்லாம் நான் கட்ட தேவையில்ல. அதான் நீ எதுவுமே பண்ண தேவையில்லையே, என் உயிரை வாங்கறதுக்குன்னு தான் பிறந்திருக்கியே. சரி, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க இந்த இன்கம் சர்டிஃபிகேட்லாம் எதுக்கு கொடுக்கணும்? அப்பா நான் மேலே சொன்னேன்ல, இந்த இன்கம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி. இது ஏன்னா இந்த 18 லட்ச ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணோம்னா சொந்தமாக காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாதான். ஏடா 18 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட அதில் வட்டி குறைப்பாங்க. ஆனால் நாம் சம்பாதிக்கிறது எப்படி வருஷத்துக்கு 2 லட்சம் கூட வராது. அப்பா இந்த 18 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் வட்டி தராங்க. இதுக்குள்ளேயே 4 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வட்டி மானியத்தில் பெனிஃபிட் இருக்குது. என்னடா ஒன்றுமே புரியல, நமக்கு இதில் எவ்வளோடா கிடைக்கும்? உனக்கு ஒன்றும் புரியாதுன்னு தெரியும், அதனால தான் பேங்க் மேனேஜர்கிட்ட நான் டீட்டெயிலாக எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். பொறுமையாக சொல்கிறேன் கேளு. நான் மேலே சொன்னேன்ல அந்த 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி, அதில் வந்து 0லேருந்து 3 லட்ச ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிறவங்கள இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் 6 லட்ச ரூபாய்க்கு மானியம் தராங்க. எத்தனை பர்சன்டேஜ் தராங்கன்னா 6.5% தராங்க. இப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா 2,67,000 லாபம் கிடைக்கும். இதுக்கு 2 கண்டிஷனும் வச்சுருக்காங்க. இவங்க வீடு கட்டுற அந்த கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க, நம்ம பயன்படுத்துகிற ஏரியான்னு சொல்கிறோம்ல, அது வந்து 30 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து பெண்களோட பேரில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்ஐஜின்னு சொல்கிறாங்க, இவங்களை வந்து லோயர் இன்கம் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 3 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிறவங்க. இவங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ வட்டி மானியம் தராங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கு தராங்க, 6.5% தராங்க. அதே மாதிரியே இவங்களுக்கும் லாபம் வந்து 2,67,000 கிடைக்கும். இவங்களுடைய அந்த பயன்படுத்துகிற ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். அதே மாதிரியே அந்த சொத்து மதிப்பு வந்து பெண்களோட பேரில் இருக்கணும். அடுத்ததாக வந்து 6 லட்ச ரூபாயிலேருந்து 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க, இவங்களை வந்து எம்ஐஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஐஜி 1, அதாவது மிடில் இன்கம் குரூப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதிகபட்ச மானியம் வந்து 9 லட்ச ரூபாய்க்கு தராங்க, 4% தராங்க. இவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும்னா 2,35,000 கிடைக்கும். அதே மாதிரியே இவங்களுடைய பயன்படுத்துகிற அந்த ஏரியா எவ்வளோ இருக்கணும்னா 160 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கணுமா. இவங்களுக்கு அந்த பெண்களோட பேரில் தான் இடம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. அடுத்தது வந்து எம்ஐஜி 2, அதாவது மிடில் இன்கம் குரூப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 12 லட்ச ரூபாயிலேருந்து 18 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க. இவங்களுக்கு அதிகபட்சம் 12 லட்ச ரூபாய்க்கு மானியம் தராங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 3% தராங்க. இவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா 2,30,000 லாபம் கிடைக்கும். இவங்க பயன்படுத்துகிற ஏரியா வந்து 200 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரியே இவங்களோட சொத்து மதிப்பு பெண்களோட பேரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2,30,000 2,67,000 வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்குது. அப்போ வருஷத்துக்கு கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகமாக வட்டி மானியம் தர்றாங்க. அது மட்டும் இல்லைப்பா, மேனேஜர் வந்து இந்த திட்டத்துக்குன்னே கவர்மெண்ட் ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுலேயும் நான் செக் பண்ணி காட்டுறேன். அப்பா இந்த திட்டத்தை வந்து சிஎல்எஸ்எஸ் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால்குலேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கூகுளில் போய் சிஎல்எஸ்எஸ் ஆவாஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணோம்னா சப்சிடி கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளுடைய குடும்ப வருமானம் இப்போ 2 லட்ச ரூபா போடுறோமா, 2 லட்ச ரூபான்னு போடுறோம். பேங்க்கு நமக்கு 10 லட்ச ரூபா லோன் தராங்கன்னா அதில் 6 லட்ச ரூபாய்க்கு கவர்மெண்ட் வந்து மானியம் தராங்க. இப்போ எவ்வளோ வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும்னா ஒரு 20 வருஷத்துக்கு, அதாவது 240 மாதத்துக்கு நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கா, அதே மாதிரியே பெண்களோட பேரில் தான் இருக்கா அந்த இடம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எஸ் கொடுத்தோம்னா இப்போ நம்ம எந்த பிரிவுக்கு கீழே வரோம், எவ்வளோ நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு அதில் வரும். இப்போ நம்மளுடைய வருமானம் 2 லட்ச ரூபான்னு கொடுத்துருக்கோமா, இப்போ நம்ம இடபிள்யூஎஸ் எல்ஐஜி இந்த பிரிவுக்கு கீழே வரோம்.
நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்னா 2,67,280 ரூபா பெனிஃபிட். இதே மாதிரியே மேலே சொன்ன அந்த 4 டைப்புக்கும் வருமானத்தை போட்டு பார்த்து எவ்வளோ நமக்கு சப்சிடி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 10 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அதில் 6 லட்ச ரூபாய்க்கு வட்டி மானியம் தர்றாங்களா? ஆமாம், 2,67,000 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணலாம் போல. நல்ல திட்டமாக தானப்பா இருக்கு. சரி, இப்போ நாம கட்ட வேண்டிய வட்டியில் பேங்க் நமக்கு மானியம் தர்றாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டமாக தானே ஆகும். அப்போ அந்த காசு யார் பேங்க்கு தருவாங்க? மேலே தான் நான் சொன்னேன்ல, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம்னு சொல்லி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டமாக இருந்தாலுமே இந்த மானியம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து தான் தராங்க. ஓ, அப்போ 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த வட்டிக்கு மானியம் தர்றாங்களா? ஆமாப்பா, அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் லோன் நாங்கள் போகும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட் திட்டம் இருக்காமே அதுக்கும் அப்ளை பண்ணி விடுங்கன்னு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி கேட்டோம்னா இருந்ததுன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. எல்லா பேங்க்லேயுமே நான் இந்த மாதிரி திட்டத்துக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாமா? நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ப்பா அந்த பேங்க்லேயும் இந்த திட்டம் இருக்கான்னு. எல்லா பேங்க்லேயும் லோன் வாங்குறத பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரிலாம் வட்டியை குறைக்கலாம், இந்த மாதிரிலாம் திட்டம் இருக்குன்னு சொல்லி எந்த பேங்க்கில் சொல்லியிருக்காங்க? நாமளும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளோ விஷயம் தெளிவாக சொல்கிறீல்ல, லோன் வேலையை நீ பார்த்துக்கோ. நான் போய் அந்த கான்ட்ராக்டர் என்ன ஆச்சுன்னு போய் கேட்டு வரேன். காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டா, அதில் மண்ணள்ளி போட்டாங்களா?